வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அம்மா அவர்களின் நாயக்கர் மகள் அத்தியாயம் 11. சில தினங்களாக மதனகோபாலனை தனிமை பெரிதும் வாட்டத் தொடங்கிவிட்டது. அதற்கு காரணம் சரோஜினியே. நரசிம்மத்தின் தென்னஞ்சோலை பங்களாவிற்கு அவன் வந்த ஒவ்வொரு சமயமும் சரோஜினியை தற்செயலாக தோட்டத்திலோ அல்லது ஹாலின் வெளிப்புறத்திலோ சில தினங்களாக அவன் சந்தித்து கொண்டிருந்தான். சரோஜினி முற்றிலும் புதியவளாக அவன் கண்களுக்கு தென்பட்டாள். அவள் முகத்தில் காணப்பட்ட பிரகாசம் அவளது எழிலை பல மடங்காக மாற்றிவிட்டிருந்தது. அவளது அந்த அபூர்வமான எழில் மதனகோபாலின் சிந்தையை லாகரி போல் கிறுகிறுக்க வைத்தது. அவன் இன்னமும் வாலாவிற்கு மனம் ஒப்பவில்லை. அன்று காலை விடிந்ததும் விடியாதுமாக தனது பச்சை நிற காரில் தென்னஞ்சோலை பங்களாவிற்கு வந்திருந்தான். வாருங்கள் மதனகோபால், உங்களை சில தினங்களாக காணவில்லையே என்று வரவேற்ற நரசிம்மத்தின் முன்னால் பையிலிருந்து ஒரு காகித பொட்டலத்தை எடுத்து மேசை மீது தொப்பென்று போட்டுவிட்டு நாசுக்காக தனது ஆடைகளை எல்லாம் தட்டி கொண்டு சோஃபாவில் உட்கார்ந்து கொண்டான். உங்களை தான் கேட்கிறேன், ஏன் சில தினங்களாக இந்த பக்கமே உங்களை காணவில்லை என்று மீண்டும் நரசிம்மம் வினவியது அவனது செவிகளில் விழவே இல்லை. அது சமயம் ஆடிப்படைகளில் அவசரமாக இறங்கி வந்து கொண்டிருந்த சரோஜனின் பக்கம் திரும்பி உல்லாசமாக பார்த்து கொண்டு உட்கார்ந்திருந்த மதனகோபாலின் இதயம் பல்வேறு உணர்ச்சிகளால் படபடவென்று துடிக்க ஆரம்பித்தது. அவள் தன்னுடைய கண்களால் தன்னை விழுங்கி விடுபவன் போல் வெறித்து பார்த்து கொண்டிருந்த அவனை நிமிர்ந்து கூட பாராது சரோஜினி பின்கேட்டிற்குள் வேகமாக சென்று விட்டாள். மதனகோபால் தனது வெள்ளி சிகரெட் டப்பாவை திறந்து ஒரு சிகரெட்டை எடுத்து நிதானமாக பற்ற வைத்து கொண்டான். அவன் அளித்த பொட்டலத்தை அவசரமாக பிரித்து உள்ளிருந்த நல்முத்து ஹாரத்தை ஆவலுடன் அதுவரை பார்வையிட்டு கொண்டிருந்த நரசிம்மம் தமது நாவில் ஊறிய நீரை விழுங்கி கொண்டு, இதென்ன, இதற்கெல்லாம் என்ன தொகை தர முடியும் என்று சூழ் கொட்டினார். ஊதிவிட்ட சிகரெட் புகை மண்டலத்தையே ஊடுருவி பார்த்து கொண்டிருப்பவன் போல் தென்பட்ட மதனகோபாலன் உரத்த குரலில் சிரித்தான். கத்திரிநல்லூர் ஜமீன்தாரின் பரம்பரை சொத்து இந்த ஹாரம். இன்றைய தேதிக்கு 50,000 இது விலைக்கு போகும். அந்த வைர பதக்கத்தில் இருக்கும் ஒவ்வொரு கற்களுக்கும் தனித்தனியே 5,000 மேல் கொடுக்கலாமே. உங்களுக்கு வேண்டாம் என்றால் கொடுத்து விடுங்கள். நடிகை ராணி தேவிக்கு பழைய மோஸ்டர் நகைகள் மீது உயிர். அதனால் என்று கூறி முடிக்காது நிறுத்தினான். நரசிம்மம் அவனை அரை கண்ணால் ஒரு முறை வெறித்து பார்த்துவிட்டு பதில் பேசாது அங்கிருந்து பக்கத்தில் இருந்த அறைக்குள் சென்றார். இரும்பு பீரோவை திறந்து ஒரு சிறு கத்தி ரூபாய் நோட்டுகளை எடுத்து வந்து, உங்களுக்கு நான் அந்த கல்பனா விலாஸ் பங்களா ஐட்டத்திற்கு தர வேண்டியது என்று கூறிவிட்டு மேஜை மீது அதை மிகவும் பத்திரமாக வைத்துவிட்டு உட்கார்ந்து கொண்டார். மீண்டும் அவரது விரல்கள் கத்திரிநல்லூர் ஜமீன்தாரின் பரம்பரை சொத்தான அந்த விலை உயர்ந்த முத்துஹாரத்தை ஆசையுடன் எடுத்து ஆராயத் தொடங்கின. அவரது கண்களில் பிரதிபலித்த பேராசையை சிறிதும் கவனியாக்காதவன் போல் மிகவும் அலட்சியமாக அவர் கொடுத்த பணத்தை எண்ணி கூட பாராது தனது சட்டப்பையில் போட்டுக்கொண்டான் மதனகோபாலன். அவன் கேட்ட தொகையை ஒரு காலம் அவர் கொடுத்திருக்க மாட்டார் என்பது அவனுக்கு தெரியும். என்றாலும் அன்று காலை அவரிடம் அதை பற்றி விவாதிக்க அவன் விரும்பவே இல்லை. விலை மதிப்பெற்ற ஒரு அரிய பொருளை அவரிடமிருந்து அடைந்துவிட மனதிலே திட்டமிட்டு கொண்டு வந்திருந்த மதனகோபாலனுக்கு அன்று நவநிதிகள் கூட மிகவும் துச்சமான விஷயங்களாக புலப்பட்டன. இன்னும் 2 தினங்களாவது எனக்கு அவகாசம் வேண்டும், அவசரப்படக்கூடாது நீங்கள் என்று நரசிம்மம் கூறிவிட்டு அந்த ஹாரத்தை திரும்ப அவனிடம் கொடுக்க மனமற்றவர் போல் தமது கையிலே வைத்து கொண்டார். சிகரெட் துண்டத்தை தரை மீது வீசியிருந்துவிட்டு மதனகோபாலன் புன்னகை செய்தான். தென்னஞ்சோலை பங்களாவிற்கு தானே ஒரு பொருள் வந்தால் அது என்றாவது திரும்பி போயிருக்கிறதோ? சொல்லுங்கள் மிஸ்டர் நரசிம்மம் என்று அவன் பரிகாசமாக கேட்டான். அவனது சொற்கள் தென்னஞ்சோலையின் பங்களா எஜமானர் மனத்தை சுருக்கென்று தைத்தன. எனினும் அதை வெளியில் காட்டி கொள்ளாமல், பாவம், இந்த பங்களா மீது மட்டும் பழி சுமத்துவானேன். ஸ்ரீமான் மதனகோபாலின் கையில் எந்த பொருள் வந்தாலும் அதை திரும்ப அதனுடைய சொந்தக்காரங்களை பார்த்திருக்கின்றனரா என்று கூறிவிட்டு வஞ்சக பொன்முருள் செய்தார். அவனை அப்படி மட்டம் தட்டி பேசியதில் திருப்தி அடைந்தவர் போல் எழுந்து சென்று பீரோவிற்கு அந்த ஹாரத்தை பத்திரமாக வைத்து பூட்டிவிட்டு மீண்டும் ஹாலுக்குள் வந்து உட்கார்ந்து கொண்டார்.
மதனகோபாலன் வழக்கம் போல் உடனேயே விடை பெற்று கொண்டு எழுந்து செல்லவில்லை. தான் பேச வந்த காரியத்தை ஆரம்பிக்காது எழுந்து செல்லும் உத்தேசமும் அவனுக்கு அப்போது இருக்கவில்லை. இன்னும் ஏதோ ஒரு விஷயம் அவன் பேசப் போகிறான் என்று ஒருவாறு ஊகித்து கொண்ட நரசிம்மம், கொஞ்சம் காபி சாப்பிடுகிறீர்களா என்று விசாரித்தார். சாதாரண நாட்களாக இருந்தால் அவன் உடனே எழுந்து ஓடியிருப்பான். ஆனால் இன்று அவனுக்கு முக்கியமான ஒரு விஷயத்தை அவரிடம் முடிவு செய்தாக வேண்டியிருந்ததனால் அவன், கொஞ்சம் இருந்தால் கொண்டு வர சொல்லுங்கள், எனக்கு மிகவும் தாகமாக இருக்கிறது என்று பதில் அளித்துவிட்டு யோசனையுடன் சோஃபாவில் சாய்ந்து கொண்டான். நவநீதம் கொண்டு வந்து வைத்த காஃபி என்ற கரிநிற திராவகத்தை சிரமத்துடன் பருகி கொண்டு மதனகோபாலன் அந்த முக்கிய விஷயத்தை மெல்ல ஆரம்பித்தான். இந்த வருஷம் எப்படியும் உங்கள் பெண் சரோஜினிக்கு கல்யாணம் செய்தாக வேண்டும் இல்லையா என்று எடுத்த எடுப்பிலே அவன் கேட்டான். தமக்கு ஏற்பட்ட திகைப்பை வெளியே காட்டிக்கொள்ளாமல், ஆமாம், செய்தாக வேண்டும். ஏன் கேட்கிறீர்கள்? பங்களா, கார் இவைகளை வாங்கி தருவது போல பெண்களுக்கு வரன் தேடி கொடுக்கும் பணியும் செய்ய ஆரம்பித்து விட்டீர்களா? ஏதாவது நல்ல வரன்கள் உங்கள் கைவசத்தில் வந்து மாட்டிக்கொண்டிருக்கின்றனவா என்று கேலியாக கேட்ட நரசிம்மம் லேசாக சிரித்தார். மதனகோபாலன் தனக்குள்ளே எழுந்த கோபத்தை சிரமத்துடன் அடக்கி கொண்டான். தன்னை குத்தி காட்டி பேச நரசிம்மத்திற்கு அவ்வளோ துணிச்சல் ஏற்பட்டிருந்ததை காண அவனுக்கு சிறிது வியப்பாக கூட இருந்தது. கல்யாண தரகன் வேலையை இன்னும் நான் ஆரம்பிக்கவில்லை. அதையும் ஆரம்பித்தாலும் ஆரம்பித்து விடுவேன். அதற்கு முன்னால் நானே கல்யாணம் செய்து கொண்டு கிரகஸ்தனாகி விடுவது என்று தீர்மானித்திருக்கிறேன். நல்ல தீர்மானம்தான். நானே உனக்கு யோசனை சொல்ல வேண்டும் என்றிருந்தேன். என்ன இருந்தாலும் உம்மை போன்ற ஒரு மனிதன் இப்படி தனிமையிலே வாழ்க்கையை பாழாக்குவதை பார்ப்பதற்கு நன்றாக இல்லை பாருங்கள். ஆமாம் பேன் என்று நரசிம்மம் முடிப்பதற்குள் தனது சினத்தை அதற்கு மேல் கட்டுப்படுத்த இயலாத மதனகோபாலன் விடுக்கென எழுந்து நின்றான். மிஸ்டர் நரசிம்மம், நான் சொல்ல வந்ததை நீங்கள் யூகிக்க முடியாதது போல் இப்படி பேசுவது நன்றாகவே இல்லை. நான் கல்யாணம் செய்து கொள்ள தீர்மானித்திருக்கிறேன். தங்கள் பெண் சரோஜினியை என் மனைவியாக ஏற்றுக்கொள்ள பெரிதும் விரும்புகிறேன். அதை கேட்கத்தான் இத்தனை பூர்வ பீடிகையும். என்னை மருமனாக ஏற்றுக்கொள்ள உங்களுக்கு விருப்பமில்லாவிடில் தாராளமாக கூறிவிடலாம். சிறிதும் தயக்க வேண்டாம் என்று உரத்த குரலில் படபடப்பாக கூறினான். அதை முடிப்பதற்குள் அவனது முகம் சிவந்து உதடுகள் உணர்ச்சி வசத்தில் துடித்தன. நரசிம்மம் தனக்கு ஏற்பட்ட திகைப்பை சமாளித்து கொண்டு பேசுவதற்கு சில வினாடிகள் சென்றன. மதனகோபாலனது முகமும் அவன் எழுந்து நின்ற தோரணையும், மிஸ்டர் நரசிம்மம், உமது பெண்ணை எனக்கு மனம் செய்து கொடுக்க மறுத்தால் இனிமேல் இந்த தென்னஞ்சோலைக்குள் கால் எடுத்து வைக்க மாட்டேன். உமக்கும் எனக்கும் இன்றுடன் பந்தம் மறந்தது என்று பயமுறுத்துவது போல் இருந்தன. உட்கார்கள் மிஸ்டர் மதனகோபால், ஏன் இந்த பதட்டம்? நிதானமாக பேசுவோம், உட்காருங்கள் என்று அவனது தோள்களை பற்றி அவனை உட்கார வைத்தார் அவர். உமக்கு இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருக்கிறது என்று எனக்கு தெரியாது. அதனால்தான் நான் அப்படி கேட்டேன் என்று கூறிய நரசிம்மம் தொடர்ந்தாற்போல், கல்யாணம் என்பது அவசரப்பட்டு நடத்தக்கூடிய விஷயமல்ல. சரோஜினியின் அபிப்பிராயம் என்னவென்று நாம் அறிய வேண்டாமா என்றார் ஈனஸ்வரத்தில். இந்த சாக்கெல்லாம் கூறி என்னை தட்டி கழிக்க நீங்கள் முயற்சிக்கூடாது. சரோஜினி உங்கள் வார்த்தையை ஒரு பொழுதும் மீறமாட்டாள். அவள் என்னை மணந்து கொள்ள மறுக்க மாட்டாள். அவளை மிகவும் சந்தோஷமாகவும் ஒருவித குறையுமின்றி நன்றாக வைத்து காப்பாற்றுவேன் என்பது நிச்சயம். உங்களிடம் இது விஷயமாக நான் ஒரு வருஷமாக பேச ஆவலாக இருந்தேன். உண்மையை உங்களிடம் சொல்வதில் தவறு என்ன? கல்யாணம் செய்து கொண்டால் உங்கள் பெண்ணை மணந்து கொள்வது, இல்லாவிட்டால் இப்படியே இருந்து விடுவது என்று தீர்மானித்து விட்டேன். இப்படி பச்சையாக என் மனத்தில் இருப்பதை சொல்வதற்கு என்னை மன்னிக்க வேண்டும். என்னால் உள்ளதை சொல்லாது மறைத்து வைக்க முடியவில்லை. அவ்வளவு தூரம் நான் சரோஜனின் மீது அன்பு கொண்டிருக்கிறேன் என்று மூச்சு விடாது கூறிவிட்டு அவர் முகத்தை பார்க்க வெட்கமடைந்தவன் போல் குனிந்து கொண்டு இரத்தின கம்பளத்தை காலால் வருடி கொண்டிருந்தான் மதனகோபாலன். நரசிம்மத்திற்கு பதில் என்ன சொல்வதென்று புரியவில்லை. 10 வருஷங்களுக்கு முன்பு இப்படி அவன் பேசியிருந்தால் ஆத்திரத்துடன் ஓங்கி அவன் முகத்தில் ஒரு அறை கொடுத்திருப்பார். ஆனால் இன்றோ அவரால் அப்படி ஏதும் செய்ய முடியாதிருந்தது. அவனுடைய செல்வமும் அவனுக்கு இருந்த ஒரு தனி செல்வாக்கும் அவரது வாயையும் கையையும் கட்டுண்டிருக்க செய்துவிட்டன.
இவன் வயதென்ன, சரோஜனின் வயதென்ன? லஜ்ஜையின்றி வாய் திறந்து தனக்கு அவளை மனம் செய்து கொடுக்கும்படி கேட்கிறானே, எத்தனை துணிச்சல் என்று மனதிற்குள்ளே தனக்குள்ளே எண்ணி ஆத்திரப்பட்ட நரசிம்மத்தின் மனத்திலே அதே சமயம் இன்னொரு சிந்தையும் கூடவே தோன்றி அவர் மனத்தை குழப்பத்தில் ஆழ்த்தியது. பணத்தை மலை போல் குவித்து வைத்திருக்கிறான் மதனகோபாலன். அவனை காட்டிலும் செல்வ ஸ்ரீமான் ஒருவன் சரோஜினிக்கு கணவனாக வந்து வாய்க்க முடியுமா? இவரது யோசனையையும் பார்த்தால் உமக்கு ஒன்றும் பிடிக்கவில்லை போலிருக்கிறது என்று வினவினான் பொறுமையற்ற மதனகோபாலன். கேவலம் ஒரு நகை கடனாய் பணம் கொடுக்க துணியும் பொழுது கூட நான் யோசனை செய்ய சில தினங்கள் அவகாசம் எடுத்துக்கொள்கிறேன். சரோஜினி எனது ஒரே மகள், விலை மதிக்க முடியாத என் அருமை செல்வம். அவளை மனம் செய்து கொடுப்பதற்கு சம்மதிக்க நான் கொஞ்சம் யோசனை செய்ய வேண்டாமா? மேலும் அவளது சம்மதத்தை அறிய வேண்டாமா? அவசரப்படாதீர்கள், எனக்கு யோசிக்க கொஞ்சம் அவகாசம் கொடுங்கள் என்றார் நிதானமாக நரசிம்மம். ஸ்ரீமான் நரசிம்மம் எவ்வளவு தூரம் தமது மகள் மீது பாசம் வைத்திருந்தார் என்பதை மதனகோபாலன் நன்கு அறிவான். எனினும் அவன் அதற்கு மேல் என்ற கல்யாணத்தை பற்றி விவாதிக்க விரும்பாது. சரி, உங்கள் இஷ்டப்படியே நன்கு யோசித்து சொல்லுங்கள். நான் சில தினங்கள் கழித்து வருகிறேன். உமது முடிவு கூடியவரை எனக்கு அனுகூலமாகவே இருக்கட்டும். வருகிறேன், வணக்கம் என்று கூறிவிட்டு விடை பெற்று கொண்டு எழுந்துவிட்டான். இந்த சம்பவத்திற்கு பிறகு நரசிம்மம் தீவிரமான யோசனையில் மூழ்கி கிடந்தார். அவரால் சற்றென்று ஒரு முடிவுக்கு வர முடியவில்லை. சரோஜினிக்கு நல்ல செல்வந்தனான ஒரு கணவனை தேடி பிடித்து கொடுத்து விட வேண்டும் என்று அவர் விரும்பியது வாஸ்தவம். கல்யாண சந்தையிலே அவளுக்கு நல்ல மதிப்பு ஏற்படும் நிமித்தமே அவளை அவர் கலாசாலையில் படிக்க வைத்திருந்தார். மதனகோபாலனை அவருக்கு அவ்வளவாக பிடிக்கவில்லை. ஆனால் அவனது செல்வமும் செல்வாக்கும் ஒருபுறம் அவர் மனத்தை தளர செய்து கொண்டிருந்தன. 4 தினங்கள் இதை பற்றியே யோசித்து கொண்டிருந்த நரசிம்மம் முடிவில் ஒரு தீர்மானத்துக்கு வந்திருந்தார். சரோஜினியை மதனகோபாலனுக்கு மனம் செய்து கொடுத்து விடுவது. ஆனால் கல்யாணத்தை எவ்வளவு தூரம் தள்ளி போட முடியுமோ அவ்வளவு தூரம் தள்ளி போட்டு வைப்பது. சீக்கிரமே பெண்ணை மதனகோபாலனுக்கு மனம் செய்து கொடுத்து விட்டால் மாப்பிள்ளை என்ற ஹோதாவில் அவன் என்னை மிகவும் அலட்சியம் செய்யக்கூடும். தொழிலில் எனக்கு அதிகம் உதவி செய்ய மனமின்றி பிரிந்து போனாலும் போகக்கூடும். அவனை முற்றிலும் அவன் நம்புவதற்கில்லை. பெண்ணை தனக்கு கொடுக்கப் போகிறார் என்ற ஆசையில் அவனை காத்திருக்க வைத்திருந்தால் அந்த ஒரு காரணத்தை முகாந்தரமாக வைத்துக்கொண்டு அவனிடமிருந்து தொழிலில் பல நன்மைகளை அடைய முடியும். காற்றுள்ள போதை தூற்றிக்கொள் என்பதற்கு இசைய இது சமயம் எனது வாழ்நாட்களில் முடித்து விட ஆசை கொண்டிருந்த காரியங்கள் எல்லாவற்றையும் அவன் மூலமாக சாதித்து கொண்டு விடும் என்பதுதான் அந்த முடிவான தீர்மானம். தமது ஒரே மகளை காட்டிலும் செல்வத்தை அதிகம் பூஜித்த நரசிம்மம் அவளது வாழ்க்கையையே பணயமாக வைத்து மேலும் செல்வத்தை தேடி குவிக்க திட்டமிட்டிருந்தார். தமது இன்பமான கற்பனை கோட்டை இன்னும் சில நாட்களில் மிகவும் கொடூரமாக சிதறிவிடப் போகிறது என்பதை சிறிதும் அறியாத சரோஜினி மோகரங்கத்தை பற்றி பலவிதமான இன்ப கனவுகள் கண்டு கொண்டிருந்தாள். சில தினங்கள் சென்றன. மதனகோபாலன் அன்று காலை மீண்டும் தென்னஞ்சோலை பங்களாவிற்குள் தனது அழகிய பச்சை நிற காரை கொண்டு வந்து நிறுத்தினான். வாருங்கள் மதனகோபாலன் என்ற உற்சாகத்துடன் வரவேற்ற நரசிம்மத்தின் மலர்ந்த முகத்தை கண்டதும் அவனுக்கு சிறிது நம்பிக்கை ஏற்பட்டது. சௌக்கியம்தானே? நேற்று தான் நான் பம்பாயிலிருந்து வந்தேன். இன்று காலை உடனே உங்களை காண வந்துவிட்டேன் என்று மெல்ல நகைத்த வண்ணம் உள்ளே வந்து ஆசனம் ஒன்றில் அமர்ந்து கொண்டான். அவனது பொறுமையை முற்றிலும் சோதிப்பவர் போல் அன்று நரசிம்மம் வேண்டுமென்றே ஊர்க்கதைகள் எல்லாவற்றையும் தொடர்பின்றி பேசிக்கொண்டிருந்தார். பிறகு மெல்ல தொண்டையை கனைத்து கொண்டு சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு தமது பரம்பரை அந்தஸ்து பற்றியும் தமது மூதாதையரின் வீர பிரஸ்தாபங்களை பற்றியும் ஆளுக்காது பேச ஆரம்பித்து விட்டார். 1 மணி நேரம் மௌனமாக இருந்து கேட்டு வந்த மதனகோபாலன் அதற்கு மேல் தாழ முடியாதவனாக, இதெல்லாம் நான் அறிந்த விஷயங்களே, உமது தீர்மானத்தை கொஞ்சம் சுருக்கமாக உண்டு அல்லது இல்லை என்று 2 வார்த்தைகளில் கூறினால் புண்ணியமாக இருக்கும் என்றான். மிஸ்டர் மதனகோபால், ஆனாலும் உங்களுக்கு இவ்வளோ ஆத்திரமாகாது. 20 வயது இளைஞன் போல் கல்யாணம் என்றதும் இப்படி ஏன் துடிக்கிறீர்கள் என்று வாய்விட்டு கடகடவென்று சிரித்தார் நரசிம்மம்.
ஒவ்வொரு முறையும் அவன் வாயிலிருந்து என்ன பதில் வருமோ என்று ஆவலுடன் துடித்து பதிர்த்து கொண்டிருக்க விட்டு அவரை வேடிக்கை பார்த்து மகிழ்ந்த மதனகோபாலன் அன்று அவரது பதிலுக்கு வாயை பார்த்து ஆவலுடன் காத்திருக்க வேண்டியிருந்தது. அவர் அந்த சந்தர்ப்பத்தை பூரணமாக அனுபவித்து மகிழ்ந்து கொண்டிருந்தார். மிஸ்டர் மதனகோபால், உங்களுக்கு அனுகூலமாகவே தீர்மானம் செய்துவிட்டேன். ஆனால் அதில் ஒரு நிபந்தனை இருக்கிறது என்றார் முடிவில். உண்மையாகவா? உங்கள் வார்த்தைகளை நம்பலாமா என்று ஆனந்தத்துடன் கூறிய அவன் உணர்ச்சி வசத்தில் அவரது கரங்களை பற்றி உற்சாகத்துடன் குலுக்கினான். அருவறுப்புடன் தமது கரங்களை மெல்ல அவன் பிடியை நின்று எடுத்துக்கொண்ட நரசிம்மம், சரோஜினியை உனக்கு கொடுப்பதாக தீர்மானித்து விட்டேன். ஆனால் நீங்கள் அவசரப்படக்கூடாது. சரோஜினியின் பரீட்சை முடிய வேண்டும். எனது குடும்ப சம்பந்தமான 2 காரியங்களை நான் முடிக்க வேண்டும். அவைகளுக்கு பிறகுதான் கல்யாண தேதியை நான் நிச்சயிப்பேன். ஆகவே நீங்கள் கொஞ்சம் காலம் காத்திருக்க நேரிடும். அதுதான் எனது நிபந்தனை என்றார். நிபந்தனை என்றதும் பயந்து விட்டேன். இதுதானா பிரமாதம்! இவ்வளவு காலம் காத்திருந்த எனக்கு இன்னும் கொஞ்சம் காலம் காத்திருப்பது தானே சிரமம் என்று பதிலளித்த மதனகோபாலன் நிம்மதியாக சோபாவின் மீது சாய்ந்து கொண்டான். அவனது உள்ளத்திலே ஆனந்தம் குமிழிட்டு கொந்தளித்து கொண்டிருந்தது. காரை துடைத்து கொண்டிருந்த நவநீதம் அதை ஒரு முறை சுற்ற வளம் வந்துவிட்டு தலையை சொரிந்து கொண்டான். காலையிலிருந்து நரசிம்மத்தின் கார் எங்கிலும் கிளம்ப இலக்கு செய்து கொண்டிருந்தது. அதனுள் இருந்த பல பழுதுகளும் ஒன்று சேர்ந்து அவனை எதிர்க்க ஆரம்பித்து விடவே காரின் ஒவ்வொரு பாகத்தையும் அக்குவேற ஆணிவேராக கயிற்றி இணைத்தால் ஒழிய அது தென்னஞ்சொலையை விட்டு ஒரு இமி கூட அசையாது என்று அறிந்து கொண்ட அவன் எஜமானரின் முன் நின்று, கார் பழுதாகி இருக்கிறது, கம்பெனியில் 2 நாளாவது கொண்டு விட வேண்டும் என்று முறையிட்டான். காலேஜுக்கு புறப்பட புஸ்தகம் கையுமாக ஹாலுக்குள் விரைந்து வந்து கொண்டிருந்த சரோஜினி இதை கேட்டதும் திடுக்கிட்டு நின்றாள். சரோஜினி, இங்கே வா என்ற இடியோசை போல் எழுந்த கர்ஜனையை கேட்டு அவள் வேகமாக ஹாலுக்குள் ஓடி வந்தாள். இன்று நீ பஸ்ஸில் தான் காலேஜ் போக வேண்டும். கார் பழுதாகிவிட்டதாம். இங்கே மகம் நின்று பொழுதை கழிக்காதே, சற்றென்று புறப்படு என்று தந்தை உரத்த குரலில் உத்தரவிட்டார். அவள் அதற்கு பதில் ஏதும் அளிக்கும் முன் குறியிட்ட மதனகோபாலன், மிஸ்டர் நரசிம்மம், சரோஜினிக்கு கலாசாலைக்கு தானே போக வேண்டும். இந்த 2 நாட்களும் நான் வேண்டுமானாலும் அழைத்து சென்று கொண்டு விட்டு விடுகிறேனே என்றான். நரசிம்மம் சற்றென்று பதில் அளிக்க இயலாது தயங்கினார். என்னை மருமகனாக இருக்க துணிந்த பின் உனக்கு என்மேல் நம்பிக்கை இல்லையா என்று சவால் விடுவது போலிருந்தது. அவனுடைய முகபாவத்தை கவனித்த பின்பு, சரி, அப்படியே செய்யுங்கள் என்றார். வேறு வழியின்றி, வேண்டாம் அப்பா, அவருக்கு வீண் சிரமம் என்னத்திற்கு, நான் பஸ்ஸிலே போய்விடுகிறேன் என்று சரோஜினி மறுத்து கூறியதை கேட்ட நரசிம்மம் அவளை மிகவும் கடுமையாக உறுத்து பார்த்தார். பஸ்ஸில் எதற்கு போக வேண்டும்? மதனகோபால் உன்னை இந்த 2 தினங்களும் அழைத்து சென்று விட்டு பிறகு அழைத்து வருவார். சீக்கிரம் புறப்பட என அதட்டினார். மதனகோபாலனது பச்சை நிற காரின் பின் ஆசனத்தில் ஏறி உட்கார்ந்து கொண்ட சரோஜினிக்கு துக்கம் தொண்டையை அடைத்து கொண்டது. அவமானத்தினால் அவள் உடல் குன்றி போயிற்று. நாகேந்திரத்திலும் மணிகொண்டான் நகரிலும் மதனகோபாலனை தெரியாதவர்கள் இல்லை. தொழிலினாலும் தனது நடத்தையினாலும் பிரசித்தி பெற்றிருந்த அவனது காரில் தனியே பிரயாணம் செய்து வந்து கலாசாலையில் இறங்கினால் சரோஜினியை பற்றி அவளது சக மாணவிகள் என்ன நினைப்பார்கள்? இதை நினைத்து கொண்டதும் அவளுக்கு துக்கம் தாழ முடியவில்லை. மதனகோபாலனின் காரில் தன்னை பார்க்கும்படி நிர்பந்தம் செய்த தந்தை மீது அவளுக்கு ஆத்திரம் பற்றி கொண்டு வந்தது. வழிநெடுகிலும் அவளிடம் உல்லாசமாக வார்த்தையாட முயற்சித்த மதனகோபாலுக்கு அவள் எவ்வித பதிலும் அளிக்காது தலையை குனிந்து கொண்டு துயரமும் அவமானமும் தாளாது உட்கார்ந்திருந்தாள். கலாசாலையை நெறியதும் யாராவது தன்னை கண்டுவிடப் போகிறார்களே என்று அஞ்சியவளாக அவசரமாக காரியை நின்று இறங்கினாள். பார்த்தாயா, நான் சொல்லி கொண்டிருந்தேனே, சரியாக இருக்கிறதல்லவா? பார் என்று கீச்சு குரலில் இறைந்து சொன்னால் ஒரு மாணவி தன் அருகில் நடந்து வந்து கொண்டிருந்த இன்னொரு பெண்ணிடம். அவர்களுக்கு சிறிது பின்னால் வந்து கொண்டிருந்த மோகனரங்கன் காதுகளில் இந்த சபான்ஷனே நன்றாக கேட்டது. சற்றென்று அவன் அந்த பக்கம்
சற்றுன்னு அவன் அந்த பக்கம் திரும்பி பார்த்தான். நாகரிக உடைகள் அணிந்திருந்த நடுத்தர வயதுடைய ஒரு மனிதன் காரில் கதவை திறந்து உதவி செய்ய சரோஜினி அதனின்றே இறங்கி வந்து கொண்டிருந்தாள். அந்த காட்சியை காண அதற்கு மேல் மோகனரங்கத்தினால் சகிக்க முடியவில்லை. ஆத்திரத்தினால் படபென்று துடிக்கும் உள்ளத்துடன் அவன் கலாசாலைக்குள் பிரவேசித்தான்.